பின்வரும் 4 சட்டங்கள் பற்றி கூறப்போகிறேன். அவை இஃபா, இல்ஹார், இக்ரா, இத்காம். இல்ஹார் என்றால் வெளியாக்கி வருவதாகும். இல்ஹாருடைய எழுத்துக்கள் ஹம்ஸா, ஐன், ஹா, ஹா. இதற்கு தொண்டை எழுத்துக்கள் என்றும் ஒரு சிறப்பு பெயர் உண்டு. ஹம்ஸா தொண்டையின் ஆரம்பத்தில் இருந்து, ஹம்ஸா தொண்டையின் இறுதியில் இருந்து, ஐன்ஹா தொண்டையின் நடுவில் இருந்து, வைன்ஹா தொண்டையின் ஆரம்பத்தில் இருந்து. இதன் சட்டம் சுகம் செய்யப்பட்ட நூல்கள் தன்மைக்கு பின்னால் இல்லாவுடைய ஆழத்துக்கள் ஏதாவது வந்தால் அதனை வெளியாக்கி உண்ணா இன்றி ஓத வேண்டும். இக்லாப் எழுத்து ஒன்றேபா. இதன் சட்டம் இக்லாப் என்றால் புரட்டியலை மாற்றுவது ஆகும். இதன் சட்டம் சுகம் செய்யப்பட்ட நூல்கள் தன்மைக்கு பின்னால் இக்லாப் எழுத்து பா வந்தால் அந்த இறுதி நூல் சட்டத்தை நீமாக புரட்டி உண்ணாவுடன் ஓத வேண்டும். இஃபா என்றால் மறைத்தொழுவதாகும். இஃபாவுடைய எழுத்துக்கள் 15. கா, சா, ஜீம், தால், ஜால், ஜா, சீன், ஷீன், சாது, லாது, தா, லா, பா, காப், காப். இதன் சட்டம் சுகம் செய்யப்பட்ட நூல்கள் தன்மைக்கு பின்னால் இஃபாவுடைய 15 எழுத்துக்களில் ஏதாவது ஒன்று வந்தால் அதனை மறைத்து உண்ணாவுடன் ஓத வேண்டும். இதுதான் என்றால் இணைத்தொழுவதாகும். இதுவானுடைய எழுத்துக்கள் 6. யா, ரா, மீம், நூன், வாவ், லாம், ரா. இதுதான் 2 வகைப்படும். இதுதான் வியூனா, இதுதான் விலாவினா, இதுதான் வியூனா. இதன் சட்டம் சுகம் செய்யப்பட்ட நூல்கள் தன்மைக்கு பின்னால் இதுதான் வியூனாவுடைய எழுத்துக்களில் ஏதாவது ஒன்று வந்தால் அதனை இணைத்து உண்ணாவுடன் ஓத வேண்டும். இதன் எழுத்துக்கள் 4. யா, மீம், நூன், வாவ். இதனை இணைத்து யுக்மு என்று கூறப்படும். இதுதான் விலாவினா. இதன் சட்டம் சுகம் செய்யப்பட்ட நூல்கள் தன்மைக்கு பின்னால் இதுதான் விலாவுடைய எழுத்துக்களில் ஏதாவது ஒன்று வந்தால் அதனை இணைத்து உண்ணா இன்றி ஓத வேண்டும். இதன் எழுத்துக்கள் 2. லாம், ரா.